ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சார்மினாருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை, பட் எங்களுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் எங்களுக்கு அந்த டைம் வந்து கிடச்சிச்சு. இங்கே உள்ளுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வளையல் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வரும்போதே எனக்கு வந்து எங்கேயோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி தான் ஃபீல் ஆணுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நாங்கள் பின்னாடி வந்திருந்தோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இந்த மசூதிக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்காது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தனால மசூதிக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு வேக வேகமாக மசூதியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வளைஞ்சு தான் இருக்கும். கொஞ்சம் பெரியவங்களாம் வந்தால் அவங்க மேலே ஏறும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கால் வலி வரும். இந்த மசூதி உள்ளுக்கு நம்மளுக்கு வெளிச்சத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பல்பெல்லாம் போட்டிருப்பாங்க. காற்று வரணுன்றதுக்காக ஒரு குட்டி குட்டி ஜன்னல் வச்சுருப்பாங்க. மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த கோபுரத்தில் நின்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத்தே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த கோபுரத்தில் நின்று பார்க்கும்போது இந்த 4 கோபுரத்துலேயும் எந்த சைடு நின்று பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாட்ச்மேன் வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டைம் ஆயிடுச்சிங்க, எல்லோரும் கீழே போங்கன்னு சொல்லி எல்லாம் அப்படியே 1-2 ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக எல்லாருமே கீழே வந்தாங்க. இப்படி கீழே இறங்குற டைமில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கோட்டை ஒன்று இருந்துச்சு. அந்த கோட்டையை எல்லாருமே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் எடுத்தேன். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அந்த கோட்டைக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கேயோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்குது, ஷூட்டிங் வந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சுங்க எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கேம்ஸ் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன், விளையாட்டு ஜாமான். பட் அந்த பிள்ளைக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாமே ரேட் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து சீப்பான ரேட்டுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ஒன்று பார்த்திங்கன்னா 200, 300 அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு பப்பி ஹவுஸ் மட்டும் வாங்கிட்டு வெளியே வர டைமில் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கு வீடியோ வேணும்னா இப்போ வீடியோ எடுத்துக்கோ. நாங்கள் போகும்போது கேட்டதுக்கு எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. வெளியே வரும்போது வேணால் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள், நைட் நேரம் ஆகியும் அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் புக் பண்ண கார் வந்துருச்சு. புக் பண்ண கார் வந்த உடனே ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து டிராஃபிக் இருக்காது. ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவுன்றனால டிராஃபிக் இருக்காது. அதனால கொஞ்சம் வேகமாகவே போயிடலாம். இதே வந்து மற்ற நாள்லாம் நாங்கள் வந்திருந்தோம்னா, ஸ்கூல் காலேஜெலாம் இருக்கும்போது நாங்கள் வந்திருந்தோம்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நம்ம 1 ஹவர் போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம 2 ஹவர்ஸாவது போயிருப்போம். அந்தளவுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இந்த சார்மினார் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கும் சார்மினாருக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான். எங்களுக்கு வந்து இன்றைக்கி டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக போனோம். டைம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்தோம். ஃபுல்லாலாம் பார்க்கல, கொஞ்சமாக பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது ஒரு நாள் ஃபுல்லாக ஆகாதுங்க. அதை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் டே நைட் ஆக மாட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஷூஸு செப்பல்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே வாங்கிறதுக்கு டைம் இல்லை. எங்கள் பொண்ணுக்கு மட்டும் ஒரு பொம்மையை வாங்கிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.